25 வருஷம் ஆகுது இந்த குவார்டர்ஸில் வந்து வந்து 25 வருஷமா இந்த பாதிப்புல இருக்கிறோம். எவ்வளோ பேர் வராங்க போறாங்க பார்க்குறாங்களோக்கோசரம் இந்த குவார்டர்ஸுக்கு ஒரு முடிவே சொல்ல மாட்டாங்க, ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. போன தடவை வந்தாங்க, எம்எல்ஏலாம் வந்து பார்த்தாங்க, மேலே இடிஞ்சு கிடந்துச்சு. வந்து சீர் பண்ணி தரேன், நாங்கள் சீர் பண்ணி கொடுக்கல. நாங்களே வட்டிக்கு பணம் வாங்கி நாங்களே இதெல்லாம் சுத்தம் பண்ணி இதை செவரை பாருங்க எப்படி இருக்கு வாதம் காக்குது. 35 வருஷத்து குவார்டர்ஸ் எந்த நேரத்தில் இடிஞ்சு எங்கள் தலைமையில விழுமே சொல்லிக்க முடியாது. பாதிப்புல வாழ்ந்துன்னு வரோம், ஒருத்தரும் வந்து என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க. இதுக்கு என்னதான் முடிவு? நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லி ஆகணும். நானே ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, படுத்துக்கினே இருக்கிறேன். 10 மணிக்கு தண்ணி ஓடியாந்து பாய்கையெல்லாம் நனைஞ்சு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்புட்டு இதை ராத்திரிலேருந்து தூக்கலாத உட்காந்து கிடக்குறேன். நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறிவிட்டது. அதே போல வந்து குண்டு சாலை ரோடு, பூமியம்பேட்டை ரோடு இப்போ அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து வாய்க்காலே கட்டி முடிச்சாங்க. கழிவுநீர் வாய்க்கால், அந்த கழிவுநீர் வாய்க்காலே சரியான முறையில் பராமரிப்பு இல்லாததுனால அதனுடைய தண்ணி ஓடுறதுக்கு உண்டான வழி செய்யறதுனால அதை அங்கங்கே மடை போட்டு கட்டணத்தை கிளியர் பண்ணி கொடுக்காதனாலையும் இந்த வீட்டுக்குள்ளார தண்ணி வந்து பொருட்கள் எல்லா பொருளும் சேதமாகி போச்சு. இதில் நாங்கள் பூரா நைட்டு பூரா கம்ப்ளீட்டாக எல்லார்கிட்டையும் அதிகாரிகிட்ட தகவல் கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கை எடுக்கலைங்க. இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் பூரா குழந்தை எல்லாரையும் வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர் மேலேயும் கட்டல் மேலே ஏறி நின்றுன்னு இருக்காங்க. எல்லாம் ரொம்ப மன உளைச்சலோட இந்த அரசாங்கம் உடனடியாக இதுக்கு தீர்வு காணணுன்ட்டு நான் நம்புறேங்க. பாவடன் நகர்ல ஒரு 1500 குடும்பம் இருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் ஒரு எம்எல்ஏ இங்க எது முதல்ல பார்த்தாரா? முதல்ல எல்லா வாய்க்கா தண்ணியில அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது ரெகுலரா இதே ஒரு வழக்கம். மழை பெஞ்சா எம்எல்ஏ நிக்கிறதும் அடுத்த அரசியல்வாதி நிக்கிறதும் இதே வழக்கமா இருக்கு. இதை மாத்துங்க தான் நான் அடிக்கடி சொல்றேன். நான் இதை சொல்றேன், இந்த என்னைக்கு மழை பெய்யுதோ அன்னன்னைக்கு அதிகாரி நிக்கிறதும் அரசியல்வாதி நிக்கிறதும் இனி காரணத்திலேயே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை முதல்ல சொல்றேன். நான் உங்களுக்கு இனி ஒரு காலத்துல பாவனா நகர்ல தண்ணி நிக்காத அளவுக்கு பண்ணுங்க. இவ்வளவு செலவு பண்ணி ஒரு பெரிய வாய்க்கால் கட்டிருக்கிறீங்க. அந்த வாய்க்கால இருந்து தான் தண்ணியே ஊருள்ள வருது. ஊருக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு பார்த்தோன்னா நீங்க இவ்வளவு பெரிய பணத்தை செலவு பண்ணி கட்டி ஊருக்கு கெட்டதுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உடனே சரி பண்ணுங்க. இதை நான் முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளா தான் விடுறேன் நான்.